அழகிய தமிழ் மகனாக இன்னைக்கு இங்கே பதவி ஏற்றிருக்கிற நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். அவரோடு கூட இன்னைக்கு பதவி ஏற்றிருக்கிற நம்மளுடைய அமைச்சர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு இந்த மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த வார்த்தையை எலெக்ஷன் கேம்பெயின் டைமில் ராஜ்மோகன் அவர் சொல்கிறாரு, மே 4ஆம் தேதி காலை 10 மணிக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஜோசப் விஜய் பதவி ஏற்பார். இந்த வீடியோ நான் எடுத்து வச்சேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் சிரித்தேன். இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்? சும்மா எதையாவது சொல்லுங்கள், உங்களுடைய பீப்புளை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இதை நான் ட்ரால் பண்ணணும்னு சொல்லி நான் எடுத்து வச்சேன். எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ட்ரால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விளையாட்டாக எடுத்து வச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு உண்மையாயிருக்கு. 2026 தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி அன்று காலை 10 மணி அளவில் தமிழக வெற்றி கழகம் மாபெரும் பெரும்பான்மையில் ஆட்சி பிடித்தது. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய். அப்ப மீடியா நரேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நானுமே பலியாயிட்டேன் அப்படின்ற ஒரு கில்ட் எனக்கு உண்டு. ஏன்னா நான் எக்ஸ் போஸ்ட்ல நான் எழுதியிருந்தேன், இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் முடியாதுங்க, சும்மா சினிமாக்காரங்கெல்லாம் அப்படி வந்து சும்மா மக்களை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, இவங்களாலலாம் இவங்களுடைய கூட்டம் ஓட்டாலாம் மாறாது அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் பொய்யாக்கும்படியாக இன்றைக்கி ஒரு மிராக்கிள், உண்மையாகவே இது ஒரு மிராக்கிள் தான் நடந்திருக்கு. நல்ல விஷயம், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போது விஷயத்துக்கு வரலாமா? இன்றைக்கி பதவியேற்ற உடனே இவர் 3 விஷயம் பண்ணார். அந்த இலவச மின்சாரம் 500 யூனிட்ஸுக்குள்ளே பயன்படுத்துகிறவங்களுக்கு 200 யூனிட்ஸ் ஃப்ரீ. இன்னொன்று பெண்களுக்கான அந்த அதிரடி படை, சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணாங்க. இன்னொன்று ட்ரக் கண்ட்ரோல் பண்ணுறோம், இதுக்கு தனியாக ஒரு விங் ஒன்று அமைக்கிறோன்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. ஆனால் அரசாங்கமே சாராய கடை நடத்திட்டு இருக்காங்க, அது வேறு கதை, அதை விட்டுலாம். ஏன்னா நம்மளுடைய அரசாங்கத்துக்கான இன்கமே எப்படின்னா வீரன் சரக்கு, நம்ம அதை ஒன்றும் செய்ய முடியாது. இதையெல்லாம் சொல்லிவிட்டு விஜய் பேசின அந்த பேச்சு இருக்கு இல்லையா, அது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஏன்னா இன்றைக்கி இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய கஜானாவை இவங்க காலி பண்ணி அப்படியே தொடச்சி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு, விச் இஸ் ட்ரூ. இதை பற்றி நம்மளுமே நம்ம சேனலில் நம்ம பேசியிருப்போம். 10.71 lakhs crore கடன் நம்ம ஸ்டேட்டுக்கு இவங்க வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. இதனுடைய இம்ப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம இதை பார்க்கலாம் பின்னால். அரசாங்கத்தினுடைய அந்த காசு போடுற பெட்டி, அந்த துட்டு பெட்டி காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இது ஒரு தாங்க முடியாத சுமை அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க உள்ளே என்ன வேலை செஞ்சு வச்சுருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும், அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஒயிட் பேப்பர் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட். ஏன்னா இந்த ஒயிட் பேப்பர் வந்துச்சுன்னா நமக்கு தெரியும் இவங்க வந்து உள்ளே என்ன செஞ்சு வச்சுருக்காங்க, எவ்வளோ காசு வாங்கினாங்க, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இவங்க எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்காங்க, வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு இவங்க எவ்வளோ பணத்தை அள்ளி கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ விஜய் அதை சீக்கிரமாக பண்ணணும், அதுக்காக தான் ஐ எம் வெயிட்டிங். ஒரு உண்மையை இவர் ஓப்பனாக சொல்கிறாரு. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த விஷயம் விஜய்க்கு இப்போ தான் தெரியுமா? தெரியும்ல, தமிழ்நாட்டு பட்ஜெட் அப்படின்ற விஷயம் ஒவ்வொரு வருஷமும் போடுவாங்க. அது இந்த வருஷம் பட்ஜெட்டுன்றது ரொம்ப மோசம். 1.79 lakhs crore நம்ம கடன் வாங்கியிருக்கோம் இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும். 26-27 இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு இவ்வளோ கடன் வாங்குகிறோம். வழக்கமாக ஒரு புது அரசு அமையும் போது அந்த பழைய அரசு மேலே வழக்கமாக வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு பாருங்கள், இவங்க விட்டு போன அந்த ஒரு சிஸ்டமே ஒரு டேமேஜான ஒரு சிஸ்டம். இதே விஷயத்தை 2021 திமுக அரசு அமையும் போது நம்ம பிடிஆர் அவர் சொன்னார், இந்த மாதிரி 10 வருஷம் ஆட்சி பண்ணாங்க அதிமுக, வசதியான ஒரு 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 எக்ஸ்கியூஸ் அவங்களுக்கு, 10 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க, நாடு ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க பேசினாங்க. இப்போ அதே வசனத்தை விஜய் அப்படியே ரிப்பீட் பண்ணுறாரு. இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியாது, நம்ம பார்க்கணும்னு இவர் சொல்கிறாரு. எனக்கு டைம் வேணும்னு சொல்கிறாரு. குட், டைம் எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரு அரசாங்கம் இன்னொரு அரசாங்கமாக இங்கே டிரான்சிஷன் அது நடக்கும்போது இந்த மாதிரி இந்த அரசியல் பேச்சுக்கள்லாம் இவங்க பேசுவாங்க. இதைத்தான் விஜயம் பண்ணி வச்சுருக்காரு. பார்க்கலாம், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவர் இப்படி சொன்ன உடனே நம்ம முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் அப்படின்ற வார்த்தையை கேட்குறப்பே அவ்வளவு ஆனந்தமாக இருக்குது. முன்னாள், இனிமேல் திமுக அதிகாரத்துக்கே வர முடியாத மாதிரி ஒரு ஆட்சியை விஜய் கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். பார்க்கலாம். ஏன்னா இவரே திராவிடம் தமிழ் தேசியம், அது எப்படி செட் ஆகும்னு எனக்கு தெரியல. எனிவே ஐடியாலஜின்னு ஒன்றும் கிடையாது, சும்மா உள்ள எல்லாம் எடுத்து போட்டுக்க வேண்டியதான், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஆட்சி அப்படின்ற விஷயத்தில் எனக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. இவர் இப்படி சொன்ன உடனே நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்
ஒரு ட்வீட் ஒன்று போட்டு அவர் சொன்ன 3 விஷயம் இருக்குது. ஒன்று, எடுத்த எடுப்பிலேயே அரசுக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்காதீங்க, அதெல்லாம் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்ற அந்த நம்பர் இங்கே இல்லை. மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேணும். ஆனால் மனசு இருந்தால் மட்டும் பத்தாதுல. எனக்கு நாளைக்கே இங்கேருந்து யூகே பறக்கணும்னு ஆசை, கையில் காசு இருக்கணும்ல. யூகே பறந்து அங்கேருந்து ஐரோப்பாவில் உள்ள அந்த ஆல்ப்ஸ் மலைகளில் நான் அப்படியே நீந்தி போகணும், அங்கேருந்து அப்படியே ஸ்விங்கில் நான் அப்படி போகணும்னு நான் சொல்லலாம். பணம் எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு கேள்விக்கு இங்கே பதில் இல்லை. என்ன பிரச்சனைனா, இவர் சொன்ன 3 விஷயம் இருக்குது, நம்ம ஒன்றா வரலாம். இவர் சொல்கிறாரு பணம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு பேச்சு. இந்த வருஷம் இவங்க ஒரு பட்ஜெட் போட்டாங்கல்ல, இந்த பட்ஜெட்டில் ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய அரசாங்கம் எவ்வளோ பணத்தை எதுக்காக செலவு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு உண்மையை மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது புரிஞ்சிருச்சுன்னா இவங்க எந்த லட்சணத்தில் இவங்க உள்ள வேலை பார்த்து விட்டுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா விஜய்க்கு காத்திருக்கிற ஆப்புன்றது மிகப்பெரிய ஆப்பு, எஸ்பெஷலி எக்கானமி இவங்க கொலாப்ஸ் பண்ணி நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, PRS லெஜிஸ்லேட்டிவ் ரிசர்ச் அப்படின்ற ஒரு அமைப்பு ஒன்று உண்டு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வருஷம் நம்மளுடைய பட்ஜெட்டை இவங்க அனலைஸ் பண்ணி ஒரு பேப்பர் ஒன்று போட்டிருக்காங்க. ஒரு 7 பக்கத்துக்கு மிக முக்கியமான ஒரு பேப்பர். இது ஒரு போரிங் சப்ஜெக்ட் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. நம்ம வீட்டில் டெய்லி நம்ம வாங்குகிற சம்பளத்தை நம்ம பட்ஜெட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். இவங்க பண்ணி வச்ச வேலையை பார்த்தீங்கன்னா, கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் நம்மளுடைய ஸ்டேட்டில் ஃபிக்ஸ்டாக இந்த செலவுகள்லாம் கம்பல்சரி மந்த்லி போயிடும். நீங்கள் இப்போ ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா 12 மந்த்ஸ்க்கு நீங்கள் இஎம்ஐ போடுறீங்கன்னா, அந்த 12 மந்த்ஸ்க்கு அந்த அமௌண்ட்டு கம்பல்சரி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து வெளியே போயிடும். அந்த காசு ஃபிக்ஸ்டான ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்களுக்காக இவங்க கமிட் பண்ணி எக்ஸ்பெண்டிச்சர் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சேலரி, அடுத்து பென்ஷன், அடுத்து இன்ட்ரெஸ்ட். அரசு ஊழியர்களுக்கான சேலரி, அவங்களுக்கான பென்ஷன், அப்புறம் வாங்கின கடனுக்கான வட்டி. இந்த 3 பார்த்தீங்கன்னா 2,07,054 கோடி ரூபாய் நம்ம இந்த 3 விஷயத்துக்காக மட்டுமே நம்ம செலவு பண்ணுறோம். நமக்கு வர்ற ரெவென்யூவில் இப்போ உங்களுக்கு 100 ரூபாய் வருதுன்னா அதில் 62 ரூபாய் இந்த 3 எக்ஸ்பென்ஸ்க்கு மட்டும் நம்ம செலவு பண்ணுறோம். இதில் 28% ஃபார் சேலரி, அடுத்து ஒரு 14% பென்ஷனுக்கு மட்டும், அடுத்து ஒரு 21% இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களுடைய மாத சம்பளம் 50,000 rupees. இந்த 50,000ல் 10,500 ரூபாய்க்கு மேலே 10,500 ரூபாயை நீங்கள் வாங்கின கடனுக்கான வட்டி மட்டும் நீங்கள் கட்டுறீங்க. ஓகே, ஆக்சுவலி 50,000 ரூபாய் சம்பளத்தில் 10,500 நீங்கள் இஎம்ஐ பே பண்ணுறதே தப்பு. ஏன்னா 5இல் 1 பங்கு ஃபிக்ஸ்டாக ஒரு இஎம்ஐக்கு போகுது. இப்போது ஒரு ஃபோன் வாங்குறீங்க, ஃபோன் இஎம்ஐ முடிஞ்ச உடனே லேப்டாப் வாங்குவீங்க, லேப்டாப் முடிச்சுட்டு அடுத்து டிவி முடிச்சுட்டு அடுத்து பைக்கு வாங்குவீங்க, பைக்கு முடிச்சுட்டு அடுத்து கார் வாங்குவீங்க. இப்படி இஎம்ஐ ஃபிக்ஸ்டாக இங்கே போயிட்டுருக்கோம். ஆனால் 50,000 சேலரியில் 10,000 நீங்கள் இஎம்ஐக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் அதுவே தப்பு. ஆனால் இவங்க வாங்கின கடனுக்கான வட்டி மட்டுமே 10,500 rupees வட்டி மட்டும். அடுத்து முதல் இருக்குது, அடுத்து பென்ஷன் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. யோசிச்சுக்கோங்க, நம்மளுடைய அரசாங்கம் எப்படி ஆப்ரேட் ஆகுறாங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். எனவே சேலரி, பென்ஷன், இந்த வட்டி, இந்த 3க்குமே சேர்த்து 50,000ல் 31,500 ரூபாய் மாதம் இங்கேருந்து வெளியே போகுது. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 18,500 ரூபாய். இந்த 18,500 ரூபாய் வச்சு நீங்கள் குடும்பத்தை நடத்தணும், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைக்கணும், வீட்டு வாடகை தரணும், டெய்லி பால் வாங்கணும், இதெல்லாம் செய்யணும். இந்த 18,500ல் நம்ம இது அரசாங்கத்துக்கு அப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா 62% இதுக்கு போகுது. பேலன்ஸ் இருக்கிற 38% சேலரியை வச்சு, அந்த இன்கம் வச்சு, அந்த ரெவன்யூ வச்சு நீங்கள் ரோடு போடணும், இலவச மருத்துவம் நீங்கள் அதை கொடுக்கணும், மின்சாரம் தரணும், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க. முதல்ல ரோடு ஒழுங்காக இருக்கா, இதெல்லாம் செய்யணும். இதில் இந்த 38%, விச் இஸ் நம்மளுடைய கணக்குப்படி பார்த்தோம்னா 50,000ல் 18,500 ரூபாய் தான் உங்களுக்கு கையில் பணமாக இருக்குது. இந்த பணத்தை வச்சு நீங்கள் ஃபேமிலியை ஓட்டணும். யோசிச்சு பாருங்கள். நம்ம ஊரில் இன்றைக்கி நம்ம புரட்சி தலைவர் அவர் எம்ஜிஆர் பேசின மாதிரி தான், அந்த பாட்டு மாதிரி தான், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில். நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, நம்மக்கிட்ட பணம் இருக்குது, நம்மக்கிட்ட போதுமான வரியை இங்கேருந்து வாங்குறாங்க. ஆனால் நாடு எந்த அளவும் க்ரோ ஆகலைன்னா என்ன அர்த்தம்னா, இவங்களுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட், இவங்களுடைய கொள்ளை, பணத்தை ஃபுல்லாக சுருட்டி கொள்ளை அடிச்சுட்டு கடைசியில் நம்மளை எங்கே கொண்டு வந்து இவங்க நிப்பாட்டினாங்கன்னா 50,000 சேலரியில் 31,500 ரூபாய் நம்ம லாக் ஆகிட்டோம் ஆல்ரெடி. அடுத்து ஸ்டாலின் சொன்ன 2வது ஸ்டேட்மெண்ட்,
முன்னாள் முதலமைச்சர் சொன்ன அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அனுமதிக்கப்பட்ட வரம்புக்குட்பட்டே தமிழ்நாட்டின் கடன் அளவு இருக்கிறது. இவங்க இப்போ எப்படி உருட்டுவாங்கன்னா, தமிழ்நாட்டுக்குன்னு கடன் வாங்குறதுக்கான ஒரு அளவு ஒன்று இருக்குது. நம்மளுடைய அரசாங்கம் நியமித்த ஒரு லிமிட்டேஷன், ஒரு வரம்பு என்னன்னா 28.7% ஆஃப் ஜிஎஸ்டிபி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 lakhs உங்களுக்கு இன்கம் வருதுன்னா, உங்களுடைய ஆனுவல் இன்கம் 10 lakhs அப்படின்னா, இதில் 2.87 lakhs நீங்கள் கடன் வாங்கிக்கலாம் மேக்ஸிமம். ஏன்னா இதுக்கு மேலே கடன் வாங்கினீங்கன்னா உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்ற அந்த ஒரு அளவீடு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடு அரசாங்கம், தங்கம் தென்னரசு, நம்ம 26.43% நம்ம வாங்கிட்டு இருக்கோம் இப்போ விச் மீன்ஸ் 2,64,000 நம்ம வாங்கிட்டு இருக்கோம். 10 லட்ச ரூபாய் இன்கம்க்கு 2.6 lakhs நாங்கள் லோன் வாங்கியிருக்கோம். இது அனுமதிக்கப்பட்ட அளவை விட கம்மி அப்படின்றது டெக்னிக்கலி கரெக்டு தான். ஆனால் டெக்னிக்கலி ஒரு விஷயம் கரெக்ட். ஆனால் நீங்கள் இதை ரியல் லைஃப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்குறப்போ கடனுடைய அளவு ஆண்டுக்கு ஆண்டு ரொம்ப அதிகரிச்சிட்டே இருக்குது. ஏன்னா இந்த ஒரு வருஷம் மட்டுமே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 1.79 lakhs இவங்க புதுசாக வாங்குறாங்க. அப்போ ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் இப்படி லோனுடைய அளவு உங்களுக்கு கூடிக்கிட்டே போச்சுன்னா ஒரு நம்பருக்கு அப்புறம் ஓகே இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி ஒர்க் ஆகும்னா, இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இப்படி தான் வரும். நீங்கள் பாரோ பண்ணுற அமௌண்ட் அதிகமாகும் போது வட்டியும் அதிகமாகும், வட்டிக்கு வட்டி போடுவாங்க. அப்போ என்னாகும், இந்த வருஷம் 1.79 lakhs வாங்குறீங்கன்னா அடுத்த வருஷம் இது 2.5 lakhs வாங்க வேண்டிய 2.5 lakhs crore வாங்க வேண்டிய தேவை ஏற்படும் கண்டிப்பாக. இப்படி இருக்கும்போது நாங்கள் இவ்வளோ தான் வாங்கியிருக்கோம், எங்களுக்கு ஒரு அளவு கொடுத்துருக்காங்க, அந்த அளவுக்கு கீழே நாங்கள் வாங்கிட்டோம், இது ஒரு சாதனைலாம் இல்லை. மக்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீமை கொடுக்கணும், அதையும் தாண்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை நீங்கள் பெருசுப்படுத்தணும், நீங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஆனால் இதுக்கான எக்ஸ்பென்ஸ் இங்கே இல்லை, இதுக்கான பட்ஜெட் இங்கே இல்லை, இதுக்கான காசு இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்பரை வச்சு விளையாடுவாங்க. பாருங்கள் இவ்வளோ வாங்கலாம், நாங்கள் இவ்வளோ தான் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ உண்மை என்னென்னா அரசுக்கிட்ட பணம் இல்லை, இதான் ஆக்சுவல் ஃபேக்ட். ஓகே, இதை வந்து நீங்கள் ஏற்கலாம், ஏற்காமல் போகலாம். விஜயனுடைய சப்போர்ட்டர்ஸ் கவனிச்சுக்கோங்க, பணம் இல்லை, அரசுக்கிட்ட பணம் இல்லை. ஸோ இதெல்லாம் மாற்றி இன்கம்மை எப்படி நம்ம கொண்டு வர போகிறோம், இது முக்கியம். நீங்கள் 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணுறீங்கன்னா வருஷத்துக்கு 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணால் அதில் ஒரு 12 lakhs உங்களுக்கு இன்கம் வரணும். ஓகே, ஆனால் இங்கே எப்படி ஆகுதுன்னா 10 லட்ச ரூபாய் உங்களுக்கு இன்கம் வருது, செலவு வந்து 20 lakhs போயிட்டுருக்கு. இந்த ஒரு விஷயத்தை மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்கே எக்கானமி கண்டிப்பாக நம்ம வந்து கீழே இருக்கோம். நம்ம வந்து பேசிக்கலாம், இவங்க சொல்லுவாங்கல்ல தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை ஸ்டேட்டாக இருக்காங்கன்னு இதே திமுக அரசு லாஸ்ட் வீக் பேசிகிட்டு இருந்தாங்க, போன வாரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கிற விஜய் இந்த மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ விஜய்க்கு விஷயம் தெரியும், தெரிஞ்சு தான் உள்ளே வந்திருக்காரு. ஆனால் இவருடைய அறிவிப்புலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் மோசம், எல்லாமே ஃப்ரீ. நம்ம இப்படி பண்ண முடியாது. எந்த ஒரு குடும்பமும் 930 ரூபாயா இவ்வளோ காசு கொடுத்து சிலிண்டர் வாங்க முடியாத அளவுக்கு நம்ம ஊரில் இன்றைக்கி யாருமே இல்லை. 6 சிலிண்டர் நான் ஃப்ரீயாக தரேன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா இது லிட்ரலி அன்டூவபிள். இதை பண்ண முடியாது. பண்ணலாம், கடன் வாங்கி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடன் வாங்கி பண்ணிங்கன்னா முங்கி போயிடும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கடன் வாங்கி இன்னும் கடன் வாங்கி வட்டி கட்டி இப்படி நாசமாக போக வேண்டியதான். பட் விஜய் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். ஃபஸ்ட்டு டேலேயே காசு இல்லை, கடனாக இருக்குது, இப்படிலாம் பேசி இவரை நான் டிஸ்கரேஜ் பண்ணணும்னு நான் நினைக்கல. பட் பீப்புளுக்கு உண்மை தெரிய வேண்டும். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் ஒயிட் பேப்பர். ஸோ விஜயனுடைய இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, ஓகே ஃப்ரீ பீஸ் ஒரு பக்கம் வச்சிடலாம். இன்னொன்று, தமிழ்நாட்டில் விஜய் மாற்ற வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு சில முக்கியமான விஷயங்கள் உண்டு. ஒன்று என்னென்னா, மீடியாவில் எப்படி திமுகவுக்கு துதி பாடுற மாதிரி திமுக அரசாங்கத்துக்கு 24 மணி நேரம் ஜால்ரா போட்டு இப்படி பழச்சிட்டு இருந்த ஒரு மீடியாவாக இன்றைக்கி இவங்க இருந்தாங்க. ஆனால் விஜய்க்கு இவங்க அப்படியே மாறக்கூடாது. இன்றைக்கி ஸ்டாலினுக்கு பாடிட்டு இருந்தவங்க இது அப்படியே டிவி கேட்க வந்து பாட ஆரம்பிப்பாங்க. அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அரசாங்கம் செய்கிற தவறை சுட்டி காட்டுமாறு டிஎம்கே சார்பாக இங்கே ஒரு பெரிய ஈக்கோ சிஸ்டம் இங்கே உண்டு. இதெல்லாம் உடைக்கணும். டிவிக்கே உடைப்பாங்களா தெரியாது. ஆனால் அரசாங்கத்துக்கு ஜால்ரா போடுற மாதிரியான அந்த ஒரு ஈக்கோ சிஸ்டமை இந்த அரசு உருவாக்க அனுமதிக்கக்கூடாது. அடுத்து சட்ட ஒழுங்கு, இந்த மாதிரி மக்களுக்கான ஒரு சில அடிப்படை விஷயங்கள் விஜய் இதை இன்றைக்கி பேசியிருக்காரு. ரோடு போடுறது, இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை நான் பண்ணுவேன்னு இவர் சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம். 60 ஆண்டுகள் இவங்க ஆட்சி பண்ணதுக்கப்புறம் ஒருத்தர் புதுசாக வந்து நான் ரோடு போடுறேன் அப்படின்னு ஒருத்தர் இவருடைய ஃபஸ்ட்டு நாள் ஆட்சிக்கு வந்து இவருடைய முதல் உரையில் இவர் பேச வேண்டிய விஷயம் என்ன,
நான் உங்களுக்கு ரோடு போடுறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிற மாதிரி தான் நம்ம ஊரை இன்றைக்கி இவங்க ஆக்கி வச்சுருக்காங்க. ஆனால் பேச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா திராவிட மாடல், நாங்கள் தான் உங்களை தலைகுனியே விட மாட்டோம், விட்டாச்சு. ஸோ விஜய் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அடிப்படை தேவைகளை முதல்ல இவர் பூர்த்தி பண்ணணும். அடுத்து லா அண்ட் ஆர்டர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி மீடியா கண்ட்ரோல், இந்த மாதிரிலாம் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், ஒரு சில அடிப்படை விஷயங்களை இவர் ஃபிக்ஸ் பண்ணாலே ஆல்மோஸ்ட் 50% பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஆனால் ஸ்டாலின் இப்போ என்ன சொல்கிறாரு, பட்ஜெட்டை பற்றி அன்னைக்கே நாங்கள் பேசிட்டோம். இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, இவங்க சிம்பிளாக கையை விரிச்சிட்டு போயிடுவாங்க. வரப்போகிற ஆட்சி இவர் நல்லா ப்ளேம் பண்ணி விட்டார். ஆமாங்க, இங்கே ஒரு டேமேஜான ஒரு சிஸ்டம் உள்ளே இருக்குது, இவர் அதை சொல்லிட்டாரா? ஆனால் அதை ஒரு ஆக்டிவாக கொண்டு வந்து இதை மாற்றணும் அப்படின்ற விஷயத்தை விஜய் முடிவு பண்ணோம். அப்படி ஒரு ஆட்சியை தான் நானும் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரைட், நன்றி.